அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுகிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நான் படிக்கணும்னு நினச்சது எங்கள் அப்பா. இப்போ அவங்க இல்லை, சாரி. நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான், ஃபுல்லாமே கோயம்புத்தூர். நேட்டிவ் வந்து தென்காசி தான், ஆனால் நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர். ஏன்னா நான் தென்காசியில் இருந்தால் மேபி நான் படிக்காமல் போயிடுவேன். ஏன்னா நாங்கள் 3 பிள்ளைங்க வீட்டில். நான் தென்காசியில் இருந்தால் பிள்ளைங்கள படிக்க வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா வந்து படிப்புக்காண்டியே கோயம்புத்தூர் கூட்டு போனாங்க. படித்தேன். காலேஜ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸு எழுதுகிற முன்னக்கூட்டியே அப்பா இல்லை. அப்போ வந்து நான் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 20 நாள் முன்னக்கூட்டி இப்படி ஆயிடுச்சு. ஆனால் மெயின்ஸ் எழுதுறதை நான் வந்து விடலை. ஏன்னா நான் எங்கள் அப்பா ஆசைப்பட்டது நான் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து விடக்கூடாது. ஏன்னா எப்படியாவது எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எப்படியாவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ்லேயுமே வந்து இன்டர்வியூ லிஸ்ட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணது சுரேஷில் தான். ஏன்னா எனக்கு சொந்த ஊர் இங்கே தானே, நான் கோயம்புத்தூரில் என்னால் இருக்க முடியல. இங்கே வந்து நான் எழுதினேன். நான் ஃபஸ்ட்டு 300 மார்க் கம்ப்ளீட் பண்ணதுமே சுரேஷ் வச்ச மார்க்கில் தான். ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, சரி நம்மளும் 300 மார்க் எழுதலாம். ஏன்னா நிறைய கேப் ஆயிடுச்சு. நான் வந்து ப்ரிலிம்ஸ் நல்லா படித்தேன், ஆனால் மெயின்ஸுக்கு என்னால் அந்தளவுக்கு படிக்க முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 300 மார்க் எழுதினோடனே சரி ஓகே நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் போய் எழுதினேன் மெயின்ஸ் எழுதினேன். அந்த 300 மார்க் கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது இன்னொரு சார் கனிமுருகன் சாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய பாலிட்டி சார், அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்க அவங்க தான். நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இன்டர்வியூ நல்லா பண்ணேன், இன்டர்வியூலேயும் நல்ல மார்க் கிடச்சிச்சு. இப்போது நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே படிங்க. ஏன்னா படிப்பு ஒன்று தான் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி உங்களை கொண்டு போகும்னே தெரியாது. நான் இப்போ சீரியஸாக எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்கன்னு இருக்கேன், ஆனால் எங்கள் 2 அக்காவும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ நம்ம இப்படி இருக்கங்கிறப்போ எங்கள் ஃபேமிலியில் மேபி என்னை பார்த்து இன்னும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் ஒரு நல்ல மோட்டிவோடு இருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன காரணம் வந்தாலும் விட்டுறாதீங்க. யாருக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.